இன்னொன்னு சொல்லட்டுமா? எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு வெள்ளை பளிங்கு கல் இங்கேன்னு போகுது. அது கொடுக்குற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை விட ஜெட் பிளாக் அப்படின்னு ஒரு கல் இருக்கு. ஜெட் பிளாக் எது? கிரானைட் கல்லு. அதுதான் அதிகமான லாபம் கொடுக்குது எக்ஸ்போர்ட்ல. இவ்வளவு எதுக்கு நான் உட்கார்ந்து மூச்சு அடைக்கணும்? ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? இந்தியாவில ஒயிட் மணியை விட பிளாக் மணி தான் ரொம்ப பவர் இந்தியாவில். சோ ஒயிட்டை விட பிளாக் மோர் அட்ராக்டிவ். நிறத்துக்காக இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லு. ரெண்டாவது, தோற்றம், பல்லு, மூக்கு அமைப்பு இருக்கு. சில பேர் நல்ல ஹைட்டா இருப்பாங்க, சில பேர் குள்ளமா இருப்பாங்க. அமிதாப் பச்சன் ரொம்ப டால், பயங்கரமான உயரம். அதே மாதிரி எல்லாரும் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது உலகத்துல. நான் உயரமா இருந்தாலும் குள்ளமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் வைக்கப்படாது. நம்ம இந்தியாவிலேயே குள்ளமா இருந்து புகழ்பெற்ற மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி, தெரியுமா? இந்த இன்சிடென்ட் நீ தெரிஞ்சுக்கணும். லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியா இருக்கும்போது எஜிப்துல இருந்து நாசர் வரப்போறாரு. நாசர் 6 அடிக்கு மேல. நாசர் அவருடைய உயரம், எஜிப்து நாசருடைய உயரம் பயங்கரம். லால் பகதூர் சாஸ்திரி குட்டை. அவர்கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க உயரம் தான் இருக்கிறதுனால அவர் வரும்போது அந்த பேசும்போது ஒரு சிக்கல் இருக்குமே அப்படின்னு. லால் பகதூர் சாஸ்திரி சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா? இல்லையே, எவ்வளவு உயரமான ஆளும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசுறேன். ஆன்சர். நான் என்ன எக்கியா பேச முடியும்? எவ்வளவு உயரமா இருந்தாலும் அவன் தான் என்கிட்ட குனிஞ்சு பேசலாம். பிளீஸ், நம்ம என்ன உயரத்துல இருக்கிறோமோ, என்ன நிறத்துல இருக்கிறோமோ அது போதுமானது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அந்த உயரமும் அந்த நிறமும் போதுமானது. இது ஒண்ணு உள்ள போயிடுச்சுன்னா போதும். இப்ப நீங்க இங்கிலீஷ் மீடியம் தானே, உங்களுக்கு தமிழ் மீடியம் இருக்கா? நான் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு விவேகானந்தா காலேஜ்ல ஜாயின் பண்றேன். இங்கிலீஷ் மீடியம் எங்களுக்கு ஒரே கஷ்டம். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதுன்னா லெக்சரர் பேசும்போது புரியாது. அவர் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது, நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இஸ், வாஸ், ஆர், வேர், இல்ல பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் மாறி போயிடும். சிங்குலர், ப்ளூரல் ஏதாவது மாறிட்டா அந்த ஒரு தயக்கம் இருக்கும். கிளாஸ்ல பயப்படுவோம். ஆனா 6 மாசம் கழிச்சு தான் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். என்ன? வாத்தியாரே தப்பா தான் பேசுறாங்கிற விவரத்தை 6 மாசம் கழிச்சு நான் கண்டுபிடிச்சேன். நான் ரென்னல் மார்டின் வாங்கி உருட்டி ஒரு மாதிரியா என்ன தயார் பண்ணிட்டு போய் பார்த்தா அவரே டுபாக்கோ. நான் வேடிக்கைக்கு சொல்லல. இந்தியாவில பிறந்தவங்களுக்கு என்ன இங்கிலீஷ் இந்த தாய்மொழியா? ஏன் தாய்மொழி தமிழே பல பேர் வெக்கம் கட்டு போய் தப்பா பேசுறான். ஆங்கிலத்தை தப்பா பேசினா நான் ஏன் வெக்கப்படணும்? அது என்ன என் தாய்மொழியா? ஒண்ணு புரிஞ்சுக்கோ. இது நான் சொன்னப்போ ஒருத்த கேட்டா, சார் இங்கிலீஷ் இப்படிலாம் தொந்தரவு பண்ணலாமா? இங்கிலீஷ்காரன் நமக்கு பண்ண கொடுமையோட கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்லை. என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீ தப்பா பேசும்போது திருத்துவாங்க பாரு, அது திருத்திக்க. தப்பா பேசணும் பயந்துகிட்டு வாயை ஒட்டி வச்சுக்கிட்டு பேசாமே இருக்காது. தைரியமா இங்கிலீஷ் பேசு. யாராவது திருத்தினாங்கன்னா அந்த திருத்தத்தை பண்ணிக்கோ. கரெக்டா இங்கிலீஷ் நம்ம நல்லா பேசுறதுக்கு வேணும்னா ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா கத்துக்க முடியும். என்ன ப்ரோக்ராம்? இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கணும். ஏன் தெரியுமா? நீங்க இங்கிலீஷ் சினிமா பார்த்தாலும் கான்வர்சேஷன்ல அந்த லாங்குவேஜை முடிச்சிருவாங்க. ஆனா இங்கிலீஷ் நியூஸ்ல மட்டும்தான் இலக்கண பிழை இல்லாம, தவறு இல்லாம, சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட இங்கிலீஷ். ஆங்கிலம் படிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அது ரொம்ப சுலபம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்தை ரொம்ப சுலபமா படிக்கலாம். ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். தோற்றத்தை பற்றிய தாழ்வு மனப்பான்மையோ, நிறம் பற்றிய தாழ்வு மனப்பான்மையோ, வேறு மொழி பற்றிய தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை மனசுல இருக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லி நான் நிறைவு பண்றேன். உங்க கையில இப்ப என்ன இருக்கு? வெல்த். என்ன இருக்கு? ஃபோர்டுன்னு ஒரு கார் இருக்குல்ல, அந்த ஃபவுண்டர் ஹென்ரி ஃபோர்ட். அவர்கிட்ட ஒரு இளைஞர், ஒரு 20-22 வயசு இளைஞர் அவரை சந்திக்க போறாரு.
எதுக்குன்னா அவங்க காலேஜ் மேகசின்ல ஒரு இன்டர்வியூ எடுக்க சொல்றாங்க. அதுக்காக ஹென்ரி ஃபோர்ட போய் சந்திக்க போறாரு. அந்த ஹென்ரி ஃபோர்டு வீட்டுக்குள்ள போனோம்னா ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா சோ பெலேஷியஸ், அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை அவரோட. அதை பார்த்துட்டு எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்னு அப்படியே திக்கு பிறகு பிடிச்ச மாதிரி இருக்கிறார். அப்ப ஹென்ரி ஃபோர்டு வந்து அவன் தோலை தட்டி திரும்ப அப்படின்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டுறேன், நாங்கெல்லாம் இப்படி பணக்காரன் ஆக முடியுமான்னு தெரியல, நீங்க எப்படி இவ்வளவு பணக்காரன் ஆனீங்க, நாங்கெல்லாம் பணக்காரன் ஆக முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஹென்ரி ஃபோர்டு ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு எனக்கு இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு விலை உயர்ந்த செல்வம் ஒண்ணு இருக்கு, அதை எனக்கு கொடுத்துரு. அதை நீ கொடுக்க தயாரா இருந்தா என்கிட்ட இருக்கிற அந்த செல்வம் இன்னைய தேதி வரைக்கும் நான் சம்பாதிச்சது உனக்கு எழுதி கொடுத்துறேன். அவன் சொன்னான், என்னங்க விளையாடுறீங்க, என்கிட்ட எதுக்கு பணம், என்கிட்ட என்னங்க செல்வம் இருக்கு, நான் ஒப்பந்தம், உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை நீ எனக்கு கொடுக்க முடியும்னா இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். அவன் கேட்டான், அப்படி என்கிட்ட என்ன செல்வம் இருக்குன்னு கேட்டான். இளமை என்ற செல்வம் உன்னிடத்தில் இருக்கிறது, அது மட்டும் எனக்கு இருக்குமானால் இப்போது சம்பாதித்திருப்பதை போல் நான் இன்னும் 10 மடங்கு சம்பாதிப்பேன். இதுதான் கண்ணு உங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட என்ன வேல்யூ, டைம் இருக்கு, டைம் இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி வசதி வேற நாங்க படிச்ச காலத்துல கிடையாது. ஒண்ணு தேடணும்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா, ஒரு புஸ்தகம் வேணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா. ஊபே சாமிநாதையர் புஸ்தகம் தேடிட்டு போகும்போது ஒரு சமண மடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீவக சிந்தாமணி அவங்களுக்கு சாப்பாட்டுல கொஞ்சம் தூக்கு மருந்து கலந்து கொடுத்துட்டு அவங்க தூங்க வச்சுட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு ஊபே சாமிநாதையர். ஒரு புஸ்தகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. சீவக சிந்தாமணிக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஒரு புஸ்தகம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம்பா. இப்ப நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க, என்ன கிடைக்கல, எல்லாமே கிடைக்கும். என்ன வேணாலும் நீங்க படிக்கலாம், மியூசிக் படிக்கலாம், கராத்தே படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு பொற்காலம் இனிமே வராது ராஜா. நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வலிமை அடையலாம். இப்ப லாஸ்ட் கொஸ்டின், இப்போ உலக அளவுல வலிமையான நாடு ஒரே ஒரு நாடு, பேர் சொல்லுங்க. இல்லை, உலக அளவுல இப்ப வலிமையான நாடு ஒரே நாடு சைனா. கரெக்ட். நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டிய விஷயம். அமெரிக்கா இப்போது வலிமையான நாடு அல்ல, ஜப்பான் இப்போது வலிமையான நாடு அல்ல, ஐரோப்பிய நாடுகள் இப்போது வலிமையான நாடு அல்ல. இன்றைக்கு உலகமே பார்த்து பயப்படுகிற ஒரே நாடு ஒன்று உண்டு என்று சொன்னால் சைனா மட்டும்தான். எதுக்கு சொல்றேன், நான் பெருமையா சொல்லல, ஒவ்வொரு இந்தியனும் மனசு நோகணும். ஏன்னா பாரதி பாடும்போது ஒரு வார்த்தை சொன்னான், நமக்கு எதிரின்னா அவன் தான், அவர் சீனத்தவர் ஆகி விடுவாரோன்னு கேள்வி கேட்டான். அப்ப அவனுக்கு என்னமோ அவன் மேல கோபம் இருக்கு, அவங்க சீனத்தவர் ஆகி விடுவாரோ ஒரு பகைவனை சொல்ற போது. அப்ப சீனாவுடைய வளர்ச்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சி தெரியுமா, பிரம்மாண்டமான வளர்ச்சி. நீங்க நெட்ல எல்லாம் போய் தேடி பாத்தீங்களா, சீனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, எப்படி ட்ரெயின் வந்திருக்கு, எப்படிப்பட்ட சுரங்க பாதைகள் வந்திருக்கு, எப்படிப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ரோபோ தயாரிக்கிற ரோபோ வந்திருக்கு. எப்படி ரோபோ தயாரிக்கிற ரோபோ வந்துருச்சு, ஆபரேஷன் பண்ற ரோபோ வந்தது பெருசு இல்ல, ரொபாட்டிக் சர்ஜரி அது பெரிய விஷயம் இல்ல. அதை விட இன்னும் மிகப்பெரிய அதிசயங்கள் நடத்தக்கூடிய எவ்வளவோ கண்டுபிடிப்பு சைனால வந்துருச்சு. நாம சைனாவுடைய இடத்தை அடையணும்னா கூட இன்னும் 50 வருஷம் பாடுபட்டாதான் சைனாவோட இடத்தையே அடைய முடியும். தெரியலையே, நம்ம பின்தங்கி இருக்கிறோமே. சரியா சொல்லட்டுமா, அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம், நம்ம நாடு அப்படி முன்னேறிடுச்சு இப்படி முன்னேறிடுச்சு, நிறைய பொய் சொல்றாங்க பொய் சொல்றாங்க பொய் சொல்றாங்க. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் பல விஷயத்துல. நான் பல நாடுகள் போய் பார்த்தவன், நம்ம பல விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கிறோம். உண்மையை ஒப்புக்கொண்டால் ஒழிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உண்மையை ஒப்புக்கொள்ளாதவர்கள் வெற்றி பெற்றதாக நடிக்க முடியுமே ஒழிய நிஜமான வெற்றியை வாழ்க்கையில் பெற முடியாது. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். சோ உங்க வீட்டோட வறுமையை ரியலைஸ் பண்ணுங்க, நாட்டோட சூழ்நிலையை ரியலைஸ் பண்ணுங்க, உங்க பொறுப்பு என்ன அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணுங்க, உங்க கடமை என்ன அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணுங்க. ஒரு கனவு உங்களுக்கு இருக்கும், நான் இன்னும் 1 வருஷத்துல இந்த இடத்தை அடைவேன், 5 வருஷத்துல இந்த மாதிரி இருப்பேன், 50 ஆண்டுகள்ல நான் இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். அந்த எண்ணம் இருக்கும். நெப்போலியன் அவங்க அப்பாவோட ஒரு விருந்துக்கு போறான், அவங்க அப்பாவை அவர் திட்டுறாரு. அவன் கேட்டான், யாருப்பா உன்னை திட்டுறாரு? என் முதலாளிதான். அவர் ஏப்பா அவனை திட்டுறாரு?
அவங்க அப்பா ஒரு பதில் சொன்னார், அதுக்கு சேர்த்து தாண்டா அவர் சம்பளம் கொடுக்குறாரு. முதலாளி திட்டத்துக்கு சேர்த்து தாண்டா சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னு. இல்லப்பா எனக்கு வெக்கமா இருக்கணும்ப்பா, நான் தான் மாதிரி ஆகணும் அப்படின்னா உன் சௌரியம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு மறுபடியும் ஒரு விருந்துக்கு போனான். இவங்க அப்பனை எவன் திட்டினானோ அவனை ஒருத்தன் திட்டம். இவர் யாரு பாருமா, அவருக்கு சம்பளம் கொடுக்குறவர். அப்ப நெப்போலியன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான், என்ன எவனுமே திட்டாத ஒரு ஆளா ஆகணும்னா நான் யார ஆகணும்னு கேட்டேன். அவங்க அப்பன் சொன்னான், சான்ஸே இல்லடா. ஏன் பிரெஞ்சு சக்கரவர்த்தி ஒருத்தர் தாண்டா, அவரை யாரும் திட்ட முடியாது, அவர் யாரை வேணாலும் திட்டலாம். நீயும் நானும் பிரெஞ்சு சக்கரவர்த்தி ஆக முடியாது. ஏன்னா நீ உங்க அப்பனுக்கு 7வது பிள்ளையோ 8வது பிள்ளையோ, உங்க அப்பா வக்கீல் மாஸ்டர், நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு நாள் பிரெஞ்சு சக்கரவர்த்தி ஆகவே முடியாதுன்னா. நெப்போலியன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆயிட்டா ஆயிட்டா பகல் கனவு காணாத விட்ட. நீ ஒரு 7 வீட்டுல பிறந்திருக்கிற, என்னமோ ஒரு வேலையை பார்த்துட்டு பழைச்சு போவியா? அப்பா யாராலும் ஏச முடியாத, யாரை வேண்டுமானாலும் பேசக்கூடிய பிரெஞ்சு சக்கரவர்த்தியாக ஒரு நாள் ஆகியே தீருவேன்னு சொன்னார் நெப்போலியன். வாழ்க்கையில் அது நடந்தது. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் பிரான்சின் சக்கரவர்த்தி என்று பட்டம் கட்டி கொண்டார் நெப்போலியன். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நீங்க சரியானபடி உங்களை வகுத்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். ஆனா அதுக்கு ஒரு கனவு வேணும். நம்முடைய முதல்வர் ஒரு மாபெரும் தமிழ் கனவுன்னு அறிமுகப்படுத்துறார். தமிழ்நாட்டுல எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், அனைத்து ஜாதியில இருக்கிற எல்லா பிள்ளைகளும் படிச்சு முன்னுக்கு வரணும். அவங்க தகுதிக்கு ஏற்ற அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும். எல்லாருடைய வீடும் கட்டட கல் வீடா மாறணும். எல்லா வீட்லயும் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு பெரிய கனவை அவர் இப்ப விதை போட்டு தொடங்கி இருக்கிறார். இதனுடைய அருமை இப்ப தெரியாது உங்களுக்கு. கொஞ்சம் நீங்க வீழ்ச்சிக்கிட்டா போறோம், கொஞ்சம் நீங்க வீழ்ச்சிக்கிட்டா போறோம். ஜாலியா இருங்க, படம் பாருங்க, அதெல்லாம் வேற விஷயம், நானும் வேண்டானே சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதையெல்லாம் தாண்டி ஒரு அவேர்னஸோட இருங்க, விழிப்புணர்வோட இருங்க. உங்க வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். என் இனிய குழந்தைகளே, உங்களை நம்பித்தான் இந்தியா இருக்கிறது, உங்களை நம்பித்தான் தமிழ்நாடு இருக்கிறது, உங்களை நம்பித்தான் உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். காதலிப்பது என்பதை எதிர்க்கிறவன் அல்ல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறேன், நீ சம்பளம் வாங்கி 11வது சம்பளம் வாங்கிய பிறகு காதலிக்க தொடரும். அதுவரை காதலிப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள். உன் பெற்றவர்களுக்கு அடைக்க வேண்டிய கடன், மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய கடன், இவற்றையெல்லாம் முன்னால் கொடுக்க முடியும் என்றால் 11வது சம்பளத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையை பற்றிய மற்றைய முடிவை நீ தேட தொடங்கு. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுதல். நூற்றுக்கணக்கான விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். உங்களுடைய காலம் தாழ்த்த விரும்பவில்லை. நீங்கள் வீட்டுக்கு புறப்பட்டால் மட்டும் போதாது, வெற்றி வீரர்களாய் நாட்டுக்கு உரியவர்களாக புறப்படுங்கள் என்று கேட்டு